இன்றைக்கி நம்ம சேனலில் மில்லட் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மில்லட் ரோஸ்ட் வந்து நல்லா மொறு மொறுன்னு சுட சுட அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் வச்சு இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். இந்த மில்லட் ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மில்லட் ரோஸ்ட் செய்ய கேழ்வரகு 1 கப்பு, முட்டைச்சோளம் 1 கப்பு, கம்பு 1 கப்பு, உளுந்து 1 கப்பு, புழுங்கல் அரிசி 1 கப்பு, வெந்தயம் 2 ஸ்பூனு. இந்த கம்பு, பள்ளிச்சோளம், கேழ்வரகு இது 3ஐயும் நம்ம முத நாள் நைட்டு ஊற வச்சுட்டு நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இது 3ஐயும் ஊற வைக்கணும். அரிசி, உளுந்து, வெந்தயம் இது 3ஐயும் தனியாக ஊற வைக்கணும். இந்த கம்பு 1 கப்பு, முட்டைச்சோளம் 1 கப்பு, கேழ்வரகு 1 கப்பு. இந்த மில்லட் ரோஸ்ட் செய்ய நம்ம இந்த 3 பொருளையும் முத நாள் நைட்டே க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறோம். இப்போ 2-3 தடவை நல்லா அலசிட்டு அது ஊறி வர அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ மூடி போட்டு மூடிடுவோம். காலையில் பார்ப்போம். இப்போ காலையில் ஊற போடுறது 6 மணிக்கு போல். அடுத்து இதை வந்து நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னென்ன ஊற போடணும்னு சொன்னோம் இல்லையா, அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு க்ளீன் பண்ணி ஊற வச்சுருவோம். 1 கப் அரிசி, 2 ஸ்பூன் வெந்தயம், 1 கப் உளுந்து இது இருக்கட்டும். காலையில் நம்ம 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு செய்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும். க்ளீன் பண்ணி அப்போ ஊற வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம நைட்டு எடுத்து வச்சுருந்த அரிசி, பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இது 3த்தையும் நம்ம காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஊற போட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது ஊறிடுச்சு. இது வந்து நைட்டு ஊற வச்சது, இதுவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இட்லி மாவு மாதிரி 2-3 நாளைக்கு வச்சு சமைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுலேருந்து அளவு கூட போட்டு கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக போட்டிருக்கனால மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள் கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் நம்ம கிரைண்டர்லேயே போட்டு ஆட்டிடுவோம். மிக்சியில் வந்து கேப்பை சரியாக அரைப்படலை, அதனால் நம்ம கிரைண்டர்லேயே போட்டு ஆட்டியாச்சு. நம்ம ஊற வச்சுருந்த பொருளே எடுத்து கிரைண்டரில் போட்டாச்சு. கிரைண்டரில் நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கிறோம். இந்த மில்லட் ரோஸ்ட்டுக்கு நம்ம வந்து காரசாரமான கார சட்னி செய்ய போகிறோம். இதுக்கு 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 6 பட்டை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து இதெல்லாம் போட்டு அப்புறம் தாளித்து எடுத்து மாவு நல்லா தோசை பதத்துக்கு அரைச்சி வந்துருச்சு. இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 2 நிமிஷம் ஓடினதுக்கப்புறம் நம்ம மாவு அள்ளி கரைச்சிருவோம். இப்போ உப்பு போட்டு நல்லா 2 நிமிஷம் உப்பு போட்டதை ஆட்டிடுச்சு. இப்போ நம்ம மாவை அள்ளிடுவோம். நல்லா மாவு நைஸாக அரைச்சி கெட்டியாக இருக்குது. நல்லா மாவு கெட்டியாக நம்ம அள்ளிட்டோம். இப்போ அது கூட இந்த முதல்ல கழுவி இந்த தண்ணியை எடுத்து அது கூட கலந்து தோசை மாவு பத்துக்கு ஆக்கிக்கிறணும். அப்போ தான் அந்த ரோஸ்ட் வரும். இது இந்த மாவுன்னு இல்லை, எந்த மாவு ஆட்டினாலும் நம்ம இந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம ஆட்டின மாவு தண்ணி தான், அதனால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அள்ளின மாவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி விட்டாச்சு. உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மாவு கரைச்சாச்சு. இது இருக்கிற மாவு நல்லா கேப்பை வந்து மிக்சியில் ஆட்டுறதை விட கிரைண்டரில் ஆட்டினா தான் சரியாக வரும் கூட. இப்போவே அது மாதிரி தான் இருக்குது. சுடும்போது சூப்பராக இருக்கும் ரோஸ்ட்டு. உங்களுக்கு தான் கலந்து எல்லாமே சேர்ந்ததுனால ரொம்ப சத்துள்ள உயிர் சத்துள்ள ஒரு ரோஸ்ட். இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவரை சாப்பிட்லாம். சுகர் உள்ளவருக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரோஸ்ட்டு இது.
இப்போ வந்து நம்ம மில்லட் ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு அரைச்சி. அதுக்கு மில்லட் ரோஸ்ட்டுக்கு ஊற்றிக்கிற தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கோம், கார சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ கார சட்னியும் தேங்காய் சட்னியும் தாளித்து விட்ருவோம் வாங்க. இப்போ நம்ம இந்த கார சட்னி தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகுலேருந்து கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பீஸ் பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். அதோட இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியும் ஆட் பண்ணிடுவோம். பச்சை வாசனை இது நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 கொதி கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை வறுத்து சாப்பிட்லாம். இப்போ சட்னி அங்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம தோசை வார்த்துறோம் வாங்க பார்ப்போம். நெய், இந்த மில்லட் ரோஸ்ட்டுக்கு நெய் ஊற்றி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய்யும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நெய் ஊற்றி சொல்ல போகிறோம். இது வந்து இந்த ரோஸ்ட் வந்து சுகர் உள்ளது, 60 வயசு 50 வயசு மேலே உள்ளவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான தோசை. வாரத்துக்கு ஒரு 2 நாள் செஞ்சு சாப்பிடலாம். நம்ம வெறும் அரிசி மாவு உளுந்த மாவு அந்த மாதிரி செஞ்சு அடிக்கடி சாப்பிட்றத விட இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா குழந்தைகளுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி நல்லா சத்தா இருக்கும். குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. வயசான இடத்துலாம் ரொம்ப சத்துள்ள ஒரு மூட்டு வலி வராது, நறுங்க இடுப்பு வலி வராது. ரொம்ப சூப்பரான ஒரு ரோஸ்ட்டு. நீங்களும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கும் வீட்டுக்கு பெரிய மனுஷனுக்கு. வாங்க நம்ம மில்லட் ரோஸ்ட் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. லைட்டாக புரட்டி போட்டுட்டு வாசனை சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. நெய்க்கு அது நல்ல நெய்க்கு சூப்பராக இருக்கும். நம்ம டெய்லி இட்லி தோசை இந்த மாதிரி அரிசி மாவு அதை வச்சு ஆட்டி சாப்பிடும்போது எல்லாருக்கும் என்ன டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரி தோணும். இந்த மாதிரி நவதானியங்கள் வச்சு அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது தோசை இட்லி இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அவங்களும் அரிசி மாவு இட்லி மாவு தோசை சாப்பிட்றத விட இதில் நல்லா அதிகமாகவும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதை விட இது நல்ல ஹெல்த்தியும் கூட. புரட்டி போட்டு நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு மில்லட் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட எடுத்தாச்சு. அடுத்து சுத்தம் சூப்பராக வருது. இதாக இருக்குங்க. இந்த மில்லட் ரோஸ்ட் செய்கிற பொருளை வச்சு தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து மில்க் ஷேக் செய்கிறதுக்கு வந்து கடையில் வாங்கி கொடுத்து பால் அந்த பவுடரை தான் பாலில் ஆற்றி கொடுக்குறோம். அப்படி ஆற்றி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலே இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாமல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது. அசுமா தோசையோட மில்லட் தோசை நல்லா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்து எப்போ இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அப்படியே நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.